சட்டமன்றத்தில் வந்துட்டு முதல்வர் பேசியிருந்தார். நீட்டு தேர்வு வந்துட்டு எங்களால் ரத்து செய்ய முடியாது, நீட்டு தேர்வை நாங்கள் வந்துட்டு ரத்து செய்ய மாட்டோம், இந்திய கூட்டணியில் இருந்திருந்தால் நாங்கள் நீட்டு தேர்வை நாங்கள் ரத்து செஞ்சுருப்போம் அப்படின்னு பேசியிருக்காங்க. அதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன? அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது இப்படி ஒரு வாக்குறுதியை சொல்லலை. நாங்கள் வென்று வந்து ஒரு கூட்டணி ஆரம்பிப்போம், அந்த கூட்டணியில் நாங்கள் வென்று வந்தால் நீக்குவோன்னு சொல்லலை. முடியாதுன்னும் போது அப்போ இந்த எவ்வளவு சவுடாலாக பேசுனீங்க, அது எப்படி நீக்கணும்னு எங்களுக்கு தெரியும், ரகசியம், அதை நாங்கள் சொல்ல மாட்டோம், அது இதுன்னு 60 லட்சம் பேர் கையெழுத்து வாங்கினீங்களா நீட்டு தேர்வு ரத்துக்கு, அதை ஏன் வாங்கினீங்க? எங்களுக்கு ஒரு அரசியல் ஆசானாக இருக்குது. நீங்கள் அரசியல்னால் என்ன, புரட்சினா என்ன, புரட்சி எப்படி பண்ணணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தது நீங்கள். உங்களுக்கு எங்கள் வயசில் அரசியல்னால் என்ன, அதை பாதையாக எடுத்து போகணுன்ட்டு உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் யார்? எனக்கு வந்து என்னுடைய ஆசிரியர் நாம் தமிழர் கட்சி எடுத்து வைக்கிறது என்னென்னா வேளாண்மை மற்றும் விவசாய சார்ந்த இது, அதை எப்படி பண்ண போகிறோம். இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகனாக இருக்கிற பில்கேட்ஸே 2,76,000 ஏக்கரில் விவசாயம் பார்க்குறாங்க. ஏன்னா அவருக்கு அண்ணன் சொன்னது தான் அவருக்கு புரியுது. சாஃப்ட்வேரில் வேலை செஞ்சாலும் சாஃப்ட்டு போய் தான் வேலை செய்யணும்னு அவனுக்கு தெரியுது. அவர்கிட்ட இதே மாதிரி கேட்கும்போது நீங்கள் ஏன் விவசாயம் செய்கிறீங்கன்னா அங்கே தான் பொருளாதாரம் இருக்குது, அங்கே தான் எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியுங்கிறார். பில்கேட்ஸ் சொல்கிறதுனால அவன் பெருசாக நினைக்கிறான், அதையே சாதாரணமாக இருக்க சீமான் சொல்கிறதுனால சிரிக்கிறான். எப்பேற்பட்ட பணிகள் நம்ம மக்களுக்கு சமூக சேவைகள் செஞ்சாலும் பல்வேறு நபர்கள் வந்து என்னை சாதிய ரீதியாக என்ன பார்க்குறாங்கண்ணே. அது பல இடங்களில் என்னை உளவியலாக அதிகமாக பாதிக்குது. சில இடங்களில் நீங்கள் இந்த சாதி ரீதியாக சொன்னது நம்ம தமிழராக நிமிரணும் அப்படின்னு சொல்லி அந்த நீங்கள் சொல்கிற கருத்துக்களை உட்கொண்டு நாங்கள் வந்து உத்வேகம் கொண்டு நாங்கள் பயணித்தாலுமே இது போன்றவர்களால் வந்து அடிக்கடி பெரிய பாதிப்புக்குள்ளாக ரொம்ப கடினமான சூழலை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குண்ணே. அந்த மாதிரி இருக்கிற எனக்கும் என்னை அந்த பார்வையில் பார்க்கக்கூடியவங்களுக்கும் இந்த 2 பேருக்குமே நீங்கள் என்ன சொல்ல வரீங்கண்ணே? என்னுடைய பேர் வந்துட்டு புகழ் சுகன்ராஜ். அகர்சன் மண்முல் கல்லூரியில் எம்ஏ பொருளாதாரம் பயிலும் மாணவன். மாமா, இன்றைக்கி வந்துட்டு சட்டமன்றத்தில் வந்துட்டு முதல்வர் பேசியிருந்தார். நீட்டு தேர்வு வந்துட்டு எங்களால் ரத்து செய்ய முடியாது, நீட்டு தேர்வை நாங்கள் வந்துட்டு ரத்து செய்ய மாட்டோம், இந்திய கூட்டணியில் இருந்திருந்தால் நாங்கள் நீட்டு தேர்வை நாங்கள் ரத்து செஞ்சுருப்போம் அப்படின்னு பேசியிருக்காங்க. அதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன மாமா? உட்காருங்க, நான் சொல்கிறேன். இந்திய கூட்டணியில் இதான் இருந்தாங்க, இந்திய கூட்டணியில் தான் இருந்தாங்க. அது வென்றிருந்தால் நீக்கியிருப்போம். எங்களை ஜெயிக்க வைக்கல, அதனால் வெற்றி பெற வைக்கல, அதனால் பண்ண முடியலன்றார் அவர். ஆனால் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது இப்படி ஒரு வாக்குறுதியை சொல்லலை. நாங்கள் வென்று வந்து ஒரு கூட்டணி ஆரம்பிப்போம், அந்த கூட்டணியில் நாங்கள் வென்று வந்தால் நீக்குவோன்னு சொல்லலை. நாங்கள் வந்தால் நீக்குவோம். நாங்கள் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வந்தாலே நீக்குவோம். நாங்கள் இப்போ நம்ம ஒன்று கேட்போம், இந்திய கூட்டணியில் இருந்தீங்க, வெல்லலை, வென்றுட்டா நீக்குவீங்க. ஆனால் இந்த நீட்டு தேர்வை கொண்டு வரும்போது எந்த கூட்டணியில் இருந்தீங்க? கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். இப்போ இந்த இந்திய கூட்டணியின் தலைமை யார்? காங்கிரஸ். அப்போ நீங்கள் இருந்தீங்க. அப்போ இது இவ்வளோ பெரிய பாதிப்பை இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் ஏற்படுத்தும். ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள், குறிப்பாக சிற்றூர்கள் கிராமப்புறங்களில் வாழ்கிற மக்கள், அவர்களுடைய கல்வி கனவு, மருத்துவ கனவை இது நசுக்கி நாசமாக்கி விடும், பொசுக்கி விடுங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாது? ஒரு கேள்வி இருக்குல்ல, இந்தியாவில் திறந்த மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்கிற தேர்வை யார் நடத்துகிறா? அமெரிக்காவில் இருக்கிற ப்ரோமெட்ரிக்குங்கிற ஒரு தனியார் நிறுவனம் நடத்துது. ஒரு நாட்டில் மாணவர்களை, சிறந்த மாணவர்களை தேர்வு செய்து தருவதற்கு அவனுக்கு என்ன வேண்டியது இருக்குது, அவனுக்கு என்ன தேவை இருக்குது? உன் நாட்டு எதிர்காலத்தில் மருத்துவர்களை தேர்வு செய்கிற தேர்வையே நடத்த முடியாத நீ சரியான தேர்தலை நடத்தி நல்ல தலைவர்களை தேர்வு செய்வேன்னு எப்படி நம்புறது? எல்லாத்துலேருந்து நிம்பரி கொம்பனாச்சே. ஒரு தேர்வை நடத்துறதுக்கு எதுக்கு அமெரிக்காவில் இருக்க ஒரு தனியார் நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் கொடுத்த? அப்போ இந்த முடியாதுன்னும் போது அப்போ எவ்வளவு சவுடாலாக பேசுனீங்க, அது எப்படி நீக்கணும்னு எங்களுக்கு தெரியும், ரகசியம், அதை நாங்கள் சொல்ல மாட்டோம், அது இதுன்னு 60 லட்சம் பேர் கையெழுத்து வாங்கினீங்களா நீட்டு தேர்வு ரத்துக்கு, அதை ஏன் வாங்கினீங்க? இப்போ இந்திய கூட்டணியில் வெள்ள வைக்கலைங்கிறீங்க. இதை நம்பி தானே உங்களை வெள்ள வச்சோம். 40க்கு 40 வெள்ள வச்சோம். இதை சொல்கிறதுக்காக வெள்ள வச்சோம். இதுதான் திராவிடம்.
இப்போ தமிழ் தேசியம் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் தம்பி, கவனிடாடே. நீட்டை அவர் தமிழ் தேசியம் இவர் நீட்டை நீக்க முடியாது. தமிழ் தேசியம் என்ன பண்ணும்? திராவிடம் கைவிடுது, சரணடைது இந்தியத்துக்கிட்ட. தமிழ் தேசியம் என்ன பண்ணணும் சொல்லு. நீ இந்திய மெடிக்கல் கவுன்சில், இந்திய மருத்துவ குழுமம் என்னை அங்கீகரிக்க வேண்டாம்னு சட்டம் போட்டுரும். எனக்கு என் மண்ணுக்குரிய மருத்துவர்களை உருவாக்கி கொள்ள தெரியும். சட்டசபையில் முதல்வர் கேட்டிருக்கணுமா இல்லையா? இந்த நீட்டு தேர்வு தேர்ச்சி பெற்று வர மாணவர்களுக்கு பாடம் நடத்த போகிற பேராசிரியர் பெருமக்கள் யார்? சட்டமன்றத்திலே நாடாளுமன்றத்திலே இந்த கேள்வி எழுப்பியிருக்கணுமா இல்லையா? பாடம் நடத்த போகிற பேராசிரியர் பெருமக்கள் பழையவர்கள், பழைய மருத்துவர்கள் தான். பாடத்திட்டம் என்ன? அதே பழைய பாடத்திட்டம், அதே பேராசிரியர் பெருமக்கள், அதே பாடத்திட்டம். தரமான மருத்துவர் எப்படி வெளியில் வருவான்? எப்படி வருவான்? 1200 மதிப்பெண்ணுக்கு 1199 வாங்கினா கூட நீட்டுக்கு நீ இந்த மருத்துவ படிப்புக்கு தகுதியில் என்ற 800-850 வாங்கி பார்டரில் எல்லையில் தேர்ச்சி பெற்ற மாணவன் நீட்டில் தேர்ச்சி பெற்றுட்டானா அவன் மருத்துவம் படிக்க தகுதியானவன்ற. நீ என்ன தரத்தை இதுன்ற? நீ தரமான மருத்துவரை உருவாக்கலை, போலி மருத்துவரை உருவாக்குற. பார்த்து எழுதுறான், காதுகளை இதை இப்போ வச்சுக்கிட்டு இது என்ன செய்றது, ப்ளூடூத்தை வச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு இருக்கான். அங்கே வட இந்தியாவில் எல்லாம் மேலாளர்கள், அந்த சூப்பர்வைசர் அவன் பாத்தடிக்க விட்டு கதை ஓரத்தில் போய் நின்றுக்கிட்டு இருக்கான், கூட்டம் கூட்டமாக எடுத்து வச்சு எழுதிக்கிட்டு இருக்கான். நீ என்னத்தை தரமான மருத்துவரை உருவாக்கிக்கிட்டு இருக்க? நீ என்னை அங்கீகரிக்க வேண்டாம், அவ்வளோதானே, போய்கிட்டே இரு. இல்லை அதெல்லாம் எப்படிங்க, அது என்னங்க நீங்கள் இந்தியாவில் என்னங்க எப்படி நாங்கள் இந்தியாவில் தான் நாங்கள் இருக்கோமா, இருந்தோமா? காவிரியில் தண்ணி வாங்கி தந்தியா நீ? கர்நாடகத்தில் இருந்து என்னை அடித்து வரட்டும் போது வேடிக்கை தானே பார்த்துருந்த நீ? இந்த நாட்டின் குடிமகன் எனக்கு பாதுகாப்பு கொடுத்தியா? உரிய இராணுவத்தை வச்சு பாதுகாப்பு கொடுத்தியா? இல்லை உரிய நீரை தர சொல்லி நீதிமன்றம் சொன்னபோது குடுன்னு ஒன்றால் பாராளுமன்றத்தில் பேச முடிஞ்சதா? இல்லை நீ ஆண்டியில் பாரதிய ஜனதா, இல்லை காங்கிரஸ் ஆண்டியில் கர்நாடகாவை தேச ஒற்றுமை இறையாண்மையெல்லாம் பேசுறீல்ல. பக்கத்தில் இருக்க சகோதர மாநிலத்துக்கு உரிய நீரை கொடுக்கலைன்னா தேசப்பற்று அற்று போகும், இறையாண்மை கெட்டு போகும்னு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டேன். நாங்கள் நீட் எழுத முடியாது அப்படின்னு சொல்ல முடியாதா? இவர்களால் சொல்ல முடியாது. ஏன்னா காலையில் இடி ரைடு, இன்கம் டேக்ஸ் ரைடு. உங்களுக்கு புரியுதா? அதுதான் பிரச்சனை. இங்கே ஏமாற்று. இதை சொல்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு தூரம் பேசி வந்தீங்க? நாங்கள் வந்தால் நீட்டை ரத்து பண்ணிடுவோம். இதெல்லாம் நீட்டு, ஜிஎஸ்டி, இந்த என்ஐஏ, என்ஆர்சி இதையெல்லாம் கொண்டு வந்தது யார்? காங்கிரஸும் திமுகவும் தான். இப்போ அதை பேசி பயன் என்ன இருக்குது? நாங்கள் இந்திய கூட்டணி வென்றிருந்தால் நாங்கள் நீக்கியிருப்போம் அப்படின்னு. அதை நாங்கள் வென்று வந்தால் நீக்கும் சொல்லியிருந்தால் உங்களுக்கு ஏன் ஓட்டு போட்டிருக்க போகிறாங்க? வென்று இவ்வளோ காலம் கழித்து இப்போ அது கஷ்டம் அப்படின்றீங்க. ஏதோ ஒன்று வேறு. என் பேர் சல்மான், அம்பாசமுத்திர தொகுதியிலேருந்து வரேன். இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா, எங்களுக்கு ஒரு அரசியல் ஆசானாக இருக்குது. நீங்கள் அரசியல்னால் என்ன, புரட்சினா என்ன, புரட்சி எப்படி பண்ணணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தது நீங்கள். உங்களுக்கு எங்கள் வயசில் அரசியல்னால் என்ன, அதை பாதையாக எடுத்து போகணுன்ட்டு உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் யார்? எனக்கு என்னுடைய ஆசிரியர் கல்லூரியில் சலீல்னு என்னுடைய வணிகவியல் கணிதவியல் ஆசிரியர் அவர். அதுக்கப்புறம் என்னுடைய பேராசிரியர் பரமசிவம்னு பெரிய வரலாற்று ஆய்வறிஞர், அவர் தமிழ்துறை தலைவர் எங்களுடைய கல்லூரியில். அவர் தான் எங்களுக்கு பெரிய முன்மாதிரி. அதுக்கப்புறம் இந்த மொழி இனத்தின் மீது இருக்க பற்றில் அது சார்ந்து சிந்தித்து பேசிய தலைவர்கள் எல்லாம் வழி நடத்தி கொண்டு போனாங்க. அதில் குறிப்பாக ஐயா நெடுமாறன், அண்ணன் சுவீரபாண்டியன், அண்ணன் அரியமதி, கொளத்தூர் மணியண்ணன், அந்த எங்கள் ஐயா மணியரசன், தியாகு, இவங்க எல்லாமே எங்களுக்கு முன்னத்தியராக கொண்டு போனாங்க. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் 2008ஆம் ஆண்டு அந்த பிப்ரவரி மாதத்தில் போய் நான் எங்கள் தலைவரை சந்திக்கும்போது அப்போ தான் எனக்கு அரசியல்னால் என்ன, நான் செய்ய வேண்டிய அரசியல்னால் என்ன, எது எங்களுக்கு தேவையான அரசியல், என் இனத்திற்கு தேவையான அரசியல்னு ஒரு தெளிவு வந்தது. அப்போ நான் கேட்டேன், நான் இங்கே போய் என்ன செய்கிறதுன்னு கேட்டேன். இங்கே இருந்துறேன், நான் இங்கே போய் என்ன செய்கிறதுன்னு கேட்டேன்.
அப்போ நீங்கள் போய் அங்கே இறங்குங்களேன், அங்கே போய் இறங்குங்க, உங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரிய வந்துடும், என்ன செய்யணும்னு தெரிய வந்துடும், அப்புறம் அதை செய்யுங்கன்னு சொன்னார். தெரிய வந்துருச்சு, செய்கிறேன். அதுதான் இப்போ இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப நல்ல எனக்கு ஒரே ஆசான் தான், அது என் தலைவன் தான். அண்ணா வணக்கண்ணே. இரணியவர்மன் திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து உங்களுக்கு இப்போது கேள்விகள் எதுவும் உங்கள்கிட்ட கேட்க வரல. நான் வந்து ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கலேருந்து உங்களை நான் கவனிச்சிக்கிட்டு இருக்கேன். அப்போல்லாம் வந்து 2016 தேர்தல் அந்த டைமில் ஊரில் நான் சின்ன பையன் தான், ஒரு 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள், கருணாநிதி அவர்கள்லாம் ஒரு ஏசி கேரவன் வண்டியில் ஹைவேல அப்படி ஸ்பீடாக போவாங்க. கூட்டம் கூட்டமாக நாங்கள் பார்க்கறதுக்கு போய் சும்மா அப்படி கூட்டம் கூட்டம் நிற்போம். அவங்க பார்த்து சிரிச்ச மணிக்கே 2 கை விரலை காட்டிட்டு வந்தாலும் போயிட்டு இருப்பாங்க. எங்கள் அம்மா எல்லாம் ஊரில் எல்லாருமே அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்பாங்க. யாரும் நிற்க மாட்டாங்க, சும்மா சிரிச்ச மணிக்கு போயிட்டு இருப்பாங்க ஆரத்தி எடுக்கிறது. அப்போது நான் பார்க்கும்போது இதுதான் அரசியல் போல், இப்படி தான் அரசியல்வாதிகள்லாம் இருப்பாங்க. அதாவது இதுதான் அரசியல். கேரவன் வண்டியில் சிரிச்சுட்டு ரொம்ப பெரிய சூப்பர் ஸ்டார் மாதிரி பார்க்குறது, ஏசிக்குள்ளே எல்லாம் பல வருவாங்க, அவ்வளோதான் நான் பார்த்தது. திடீர்னு ஒரு நாள் நான் அப்போவே ஒரு 15 வயசில் தமிழன் டிவின்னு ஒரு டிவியில் எப்போவாவது உங்களோட இது சேனலில் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் உங்கள் ஸ்பீச் போட்டிருக்காங்க. நம்ம சின்ன வயசில் பார்த்துருக்கேன். அதை பார்க்கும்போது திடீர்னு என்னடா அரசியல் கொஞ்சம் வித்தியாசமாக ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு, இதுதான் அரசியல். நான் உட்காந்து அதை கேட்டுட்டு இருப்பேன் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது. எங்கள் அம்மா பார்த்துட்டு என்ன அவர் ஏதோ கத்திட்டு இருக்காரு, நீ பார்த்துட்டு இருக்க, டிவி மாற்ற வேலை வை அப்படி. அவங்களுக்கு புரியல, நான் எனக்கு அப்போ புரியுது, ஏதோ இப்போ சொல்ல வராரு போல் அப்படின்னு சொல்லி நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கவனிச்சுட்டு வரேன். 2016 உங்களோட தேர்தலில் எங்கள் தொகுதியில் வந்து எந்த கட்டமைப்பு எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு வேட்பாளர் நின்னாங்க, கார்வண்ணன் நினைக்கிறேன், நாங்குநேரி தொகுதியில். அப்போ நான் போர்டு பார்ப்பேன், 16 வயசு எனக்கு போர்டை பார்த்துட்டு உங்கள் கட்சிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கடந்து போயிட்டு இருந்தேன். 17 ஜல்லிக்கட்டு போராட்டம், அப்போ உங்களை ரொம்ப தீவிரமாக நான் கவனிச்சிட்டு இருக்கேன். நான் 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தப்போ அப்போது வந்து பள்ளிக்கூடங்களில் விடமாட்டேன்ட்டாங்க, போராட்டத்தில் பள்ளிக்கூட மாணவர்கள் அனுமதிக்க முடியாது. நான் செவரேறி குதிச்சு போய் போராட்டத்தை கலந்து 2 நாள் திருநெல்வேலியில் வஉசி மைதானத்தில் தங்கி போராட்டம்லாம் கலந்துக்கிட்டேன். அப்போது உங்களோட லைவ் தான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். சரி அண்ணன் எங்கே போராடிட்டு இருக்காரு, என்ன பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்படி காலங்கள் போக போக பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அரசியல் அப்படிங்கிறத முழுமையாக சின்ன வயசுலேருந்தே உங்களை பார்த்து இப்படி தான் அரசியல் பண்ணணும், இதுதான் உண்மையிலே இதாண்டா அரசியல் அப்படின்னு எனக்குள்ளே நானே இது பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி இப்போ நிலைமைக்கு வரைக்கும் எனக்குள்ளே ஏதாவது பொதுநலன் சார்ந்தோ, சமூகம் சார்ந்தோ, சமூகத்தில் நடக்கிற பிரச்சனை சார்ந்தோ எந்த கேள்வி எனக்குள்ளே எழுந்தாலும் பதில்னு எனக்கு தேவை அப்படின்னா நான் உங்களோட காணொலிகளை தேட ஆரம்பிச்சிடுவேன். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, அண்ணன் ஏதோ பேசியிருக்காரா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு ஏதாவது பேசியிருப்பீங்க. அதாவது இப்போ நான் உங்கள்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கல, ஏன்னா என்கிட்ட இருக்க எல்லா கேள்விக்கும் உங்கள்கிட்ட பதில் நீங்கள் ஆல்ரெடி 15 வருஷமாக நீங்கள் பண்ண அரசியல் நான் அத்தனை கேள்விகளும் நான் எனக்குள்ள பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த நேரத்தில் என்ன எதுக்குன்னா, இத்தனை பாடங்கள் நான் உங்களை இன்றைக்கி தான் அருகில் நேரில் பார்க்குறேன். இந்த இவ்வளோ 15 வருஷமாக நான் உங்கள்கிட்ட நேரடியாக சந்திக்காமலே நான் நிறைய பாடங்கள் கற்றுக்கிட்டேன். என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, தமிழ் தேசியம் சார்ந்து உங்களை வச்சு பார்க்கும்போது ஒரு 40 வயசுக்கு மேலே ஒருத்தர் வந்து தமிழ் சார்ந்த தமிழ் இனத்தில் பிறந்த ஒரு மகன் வந்து ஒரு அரசியலை கட்டம் வச்சு இவ்வளோ தூரம் கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே பேச போகிற இவ்வளோ பெரிய இடத்துக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னா 20-25 வயசுல என்னால் ஏன் முடியாது, அப்போ உங்கள் வயசில் என்னால் அதை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு அப்போயே வந்துட்டு. அதாவது ஒரு 15 வருஷ பயணத்தில் இவ்வளோ தூரம் ஒருத்தனால வர முடியும் அப்படின்னா 20 வயசு எனக்கு, 25 வயசு எனக்கு அப்படின்னா அப்போ நான் 45 வயசில் நான் அடைஞ்சிருவேன். அதாவது அந்த இதை நான் என்னால் நீங்கள் கண்ட கனவோ அந்த தலைவர் பிரபாகரன் கண்ட கனவோ அது என்னோட கனவாகவும் இருக்குது. அப்போ இதனால் அடைஞ்சிட முடியும்ல. நீங்கள் கண்ணு முன்னாடி எடுத்துக்காட்டு காமிச்சிட்டீங்க, 15 வருஷத்தில் இப்படி வர முடியும்டா, அப்போ உன்னால இவ்வளோ வர முடியும்டா, நீங்கள் கண்ணு முன்னாடி வாழ்ந்து காய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ கண்டிப்பாக சரி நம்ம இதை முடிச்சு தீரணும் அப்படின்னு சொல்லி அது எனக்கு முழு நம்பிக்கை வந்துட்டு, மனசார நான் நம்பிட்டேன். அதை முடிச்சு காட்டுவோம். அதை நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கறது போது தான் நான் இங்கே வந்தேன், வேறு எதுவும் இல்லை. நான் உங்கள் கையில் ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன், சத்தியமாக நம்ம முடிச்சு காட்டுவோம். நாங்கள் நம்பிக்கையோட முடிக்கிறான் பாருங்க. அண்ணே வணக்கம். நான் ஷோலிங்கர் சட்டமன்ற தொகுதியிலேருந்து வரேன். என்னோடய பேர் பா ராஜேஸ்வரன். இளங்கலை சட்டம் முடிச்சிருக்கேன். குற்றவியல் மற்றும் காவல்துறை நிர்வாகம் படிச்சுட்ருக்கேன். எனக்கு என்ன சந்தேகம்னா, நாம் தமிழர் கட்சி எடுத்து வைக்கிறது என்னென்னா வேளாண்மை மற்றும் விவசாய சார்ந்த இது, அதை எப்படி பண்ண போகிறோம். நான் வந்து 21 மாநிலங்கள் என்னோடய இருசக்கர வாகனத்தில் சுற்றி வந்திருக்கேன். இன்றைக்கும் பஞ்சாப் போன்ற மாநிலங்கள் 6 மாத பயிர்கள் எல்லாம் செய்யுது. இப்போது நம்ம வந்து இந்த மத்திய அரசு கொண்டு வந்ததில் இந்த மரபணு மாற்றப்பட்ட அரிசிகள், இந்த பொன்னி போன்ற 3 மாத பயிர்களை மட்டுமே வைத்து கொண்டு வருகிறது. இதுக்கு இந்த யூரியா, பூச்சிக்கொல்லி இதை போட்டால் மட்டும்தான் இந்த பயிரெல்லாம் பெருசாகவும் வளரும். அதிகமான யூரியாவும் அதிகமான அமோனியாவும் போட்டால் மட்டும்தான் இந்த அதிகமான மகசூல் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற மனநிலைமைக்கு நம்ம விவசாயிகளை கொண்டு வந்துட்டாங்க.
இதுக்கான மாற்று என்ன? நம்ம வந்து இயற்கை முறை பூச்சிக்கொல்லி வைத்திருக்கிறோமா அப்படின்றது என்னோட சந்தேகண்ணே. அது நான் சொல்கிறேன். இப்போ அது தம்பி கேட்குறது ஒரு நியாயமான கேள்வி. ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற நம்ம பாரம்பரிய விதைகளை அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க, சின்சாண்டாவுக்கு விற்றுட்டோம். 22,972 பாரம்பரிய நெல் வகைகள், அதை எல்லா விதையும் விற்றுட்டோம். தக்காளி, கத்தரி எந்த விதையுமே நம்மகிட்ட இல்லை, கொடுத்துட்டோம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பஞ்சாப்லாம் வேளாண்மைக்கு முன்னுரிமை கொடுக்குது, மாடு வளர்த்தலுக்கு ரொம்ப முன்னுரிமை கொடுக்குது. நீங்கள் போகும்போதெல்லாம் மாடுகள் மேய்ஞ்சு கொண்டு இருக்கும். இப்போ நம்மளுடைய கனவு வந்து இப்போ நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிதாக மாணவ பிள்ளைகளுக்கு புரியும்படியாக சொல்கிறேன். சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி இன்றைக்கி இந்த இந்தியாவில் கல்வி முறை என்பது கற்று வெளிநாட்டில் வெளிநாட்டில் போய் வேலை செய்வதா, நல்லா படித்து போனோமா வெளிநாட்டில் போய் சம்பாரிச்சோமா, இது ஒரு கனவாக வைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகனாக இருக்கிற பில்கேட்ஸே 2,76,000 ஏக்கரில் விவசாயம் பார்க்குறாப்புல. ஏன்னா அவருக்கு அண்ணன் சொன்னது தான் அவருக்கு புரியுது. சாஃப்ட்வேரில் வேலை செஞ்சாலும் சாஃப்ட்டு போய் தான் வேலை செய்யணும்னு அவனுக்கு தெரியுது. அவர்கிட்ட இதே மாதிரி கேட்கும்போது நீங்கள் ஏன் விவசாயம் செய்கிறீங்கன்னா அங்கே தான் பொருளாதாரம் இருக்குது, அங்கே தான் எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியுங்கிறார். அதை தான் நான் இங்கே சொல்கிறேன். பில்கேட்ஸை சொல்கிறதுனால அவன் பெருசாக நினைக்கிறான், அதையே சாதாரணமாக இருக்க சீமான் சொல்கிறதுனால சிரிக்கிறான். இப்போ நீங்கள் செய்வீங்க அப்படின்னா இந்த பாரம்பரிய பயிர் முறைக்கு, வேளாண் முறைக்கு நாம் திரும்பிடுறோம். அதான் அப்பா நம்மாழ்வார் நம்ம கற்றுக் கொடுத்தது. இந்த வேதி உரங்கள், நச்சு உரங்களை வேரில் கொட்டாத நம்ம பாரம்பரிய வேளாண்மை முறையே, வேளாண்மையே இயற்கை தான், ஆனால் நம்ம இயற்கை வேளாண்மைன்னு பேச வேண்டிய தேவை நமக்கு உருவாகிடுச்சு. இப்போ நாம் எடுக்கிற பொருளாதார கொள்கையே, இப்போ அண்ணனுடைய வேலை திட்டம் அப்படின்னு வச்சிங்கன்னா நீர், வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி, இது விளக்கம்னா நீர்வள பெருக்கம். நீரின்றி அமையாத உலகு நீர். அப்போ முதல்ல நீர்வள பெருக்கம். நீரை நான் பெருக்கிட்டேன். அடுத்தது என்ன இருக்குது? வயிறு. வயிறுனா பசி என்ற சொல் இல்லாமல் நான் ஒழிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? வேளாண்மை நானே செய்யணும். நானேனா யார்? அரசே செஞ்சணும். அரசு வேளாண்மை செய்து அரசு பணி. ஆடு மாடு வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நெசவு வளர்த்தல் செய்தல், கோழி வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், தேனீக்கள் வளர்த்தல், இதெல்லாம் என்ன ஆயிடுது? அரசு வேலையாயிருது, கவர்மெண்ட் வேலையாயிருது. அப்படிங்கும்போது வேளாண்மை செய்வது இழிவல்ல, அது நம் கலாச்சாரம், நம் பண்பாடு, ஒரு வாழ்க்கை முறைங்கிறது வந்துடும். எதாக இருந்தாலும் கவர்மெண்ட் வேலையாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால அது கவர்மெண்ட் வேலையாகவே வந்துடுது. அதுக்கப்புறம் இந்த வேளாண் பண்ணைகளை, கூட்டு வேளாண் பண்ணைகளை உருவாக்கும் போது அது சார்ந்து படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அங்கே அரசு வேலை வந்துடுது. சிற்றூர்களில் அவரவர் வாழ்விடங்களே அரசு பணி வந்துடுது. பல லட்சக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள், 21 லட்சம் ஏக்கர் விளைநிலத்தை நான் உருவாக்கப் போகிறேன்னு அம்மையார் ஜெயலலிதா சட்டசபையில் பேசியது இருக்குது. அப்போனா 21 லட்சம் ஏக்கர் உருவாக்குறதுக்கு இடம் இருக்குது, அரசு இடம் இருக்குது. அவங்க அவ்வளவு நம்ம முடியலைனாலும் ஒரு 10 லட்சம் 15 லட்சம் ஏக்கர் உருவாக்கிட்டா கூட மீதி மக்கள்கிட்ட இருந்து நிலங்களை குத்தகைக்கு பெற முடியும். அப்படி பெற்று அந்த நிலத்தை வச்சு கூட்டு பண்ணை வேளாண் முறையை உருவாக்கும்போது பசிங்கிற சொல்லை நம்ம ஒழிக்க முடியும். அப்போ வயிறு வந்துடுது. அப்போ வேளாண்மை அது சார்ந்து ஆடு மாடு வளர்த்தல் அப்படின்னா பால், பெரும் பெரும் பண்ணைகளை, இப்போ ஆந்திராவிலேருந்து எனக்கு பால் வருது, ஆந்திராவிலேருந்து எனக்கு கறி வருது. இப்போ நான் அகில உலகத்துக்கே பாலை ஏற்றுற மாதிரி நான் பண்ணைகளை உருவாக்கி வந்துடுவேன். வந்துட்டேன்னா 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் 3000 ஏக்கர்னு எங்கே பார்த்தாலும் நீ சாலையில் பயணித்து போனால் ஒன்று ஆடு மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும் பண்ணை, அரசு பண்ணை பார்ப்பேன், கோழி பண்ணை பார்ப்பேன், இல்லைன்னா காடுகள் பார்ப்பேன், இல்லைன்னா நீர்த்தேக்கங்களை பார்ப்பேன், இல்லை என்றால் வேளாண் பண்ணைகளை பார்ப்பேன். வெற்றிடம் காலி இடங்கள் என்று எதையுமே நீ பார்க்க முடியாது. ஒன்று காடாக இருக்கும், இல்லைன்னா மேய்ச்சல் நிலங்களாக இருக்கும், இல்லைன்னா ஆடு மாடு பண்ணையாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், கோழி பண்ணை, ஆடு மாடு, அது இது அப்படி இருக்கும், இல்லைன்னா நீர்த்தேக்கங்களாக இருக்கும், இல்லைன்னா கூட்டு வேளாண் பண்ணைகளாக இருக்கும், நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளாக இருக்கும். அது எப்படி நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை அப்படின்னா கரும்புலேருந்து சர்க்கரை தயாரிக்கிறது, வெல்லம் தயாரிக்கிறது, கரும்பு சக்கையிலிருந்து சாப்பிட்ற தட்டு தயாரிக்கிறது, கரும்புலேருந்து எத்தனால் பெட்ரோல் தயாரிக்கிறது, இப்படி பல அது சார்ந்து சிறு சிறு தொழிற்சாலைகளை நிறுவி நிலத்திற்கும் நீருக்கும் காற்றுக்கும் நஞ்சில்லாத
அந்த தொழிற்சாலைகள் நிறுவுது. தக்காளினா தக்காளியிலேருந்து பல கூழ், ஜாம், உணவுக்கான தக்காளி தேவையை பெட்டியில் அடைச்சி ஏற்றுமதி செய்வது, அதை பாதுகாத்து வைக்க குளிரூட்டப்பட்ட பாதுகாப்பு கிடங்குகள், இப்படி எல்லாத்தையும் பார்க்கும்போது தக்காளியை பறிக்க படித்தவன் தேவையில்லை, எண்ணி அடுக்க படித்தவன் தேவை. அப்போ ஒரே தொழிற்சாலைக்குள்ளே படித்தவர் படிக்காதவர் எல்லாருக்கும் அரசு வேலை கிடைச்சிது. இப்போ பல ஆயிரம் ஏக்கரில் மாட்டு பண்ணை, மாட்டிலிருந்து பால் எத்தனை லட்சம் லிட்டர் அங்கே போகுது. எதுக்கு? பாலாடை கட்டி தயாரிக்க, பால்கோவா தயாரிக்க, வெண்ணெய் தயாரிக்க, மோர் தயாரிக்க, தயிர் தயாரிக்க. இப்போ விளங்குதா? இதிலேருந்து உங்களுக்கு எப்படி அந்த வேலைவாய்ப்பை பெருக்கிறோம்னு பாருங்கள். இப்போ பால் நம்ம மக்களின் உணவு தேவைக்கு எவ்வளவு போகுது, வெளி மாநிலங்களின் உணவு தேவைக்கு எவ்வளவு செய்கிறோம். இப்போ இந்த ஆடு மாட்டு கழிவுகளை இருந்து, அது தின்னு போடுற மிச்ச கழிவுகளை இருந்து, இலைதலை கழிவுகள் மக்குகிற இந்த இலைதலை கழிவு, இயற்கை கழிவுகளை எடுத்துக்கொண்டு போய் 10-20 கிலோமீட்டர் தாண்டி 100 ஏக்கர் 50 ஏக்கரில் உரக்கிடங்குகளை கொட்டி அந்த உரத்தை மக்க வச்சு, அந்த ஆடு மாட்டு கழிவு மனித கழிவுகளில் இருந்து நம்ம பயோகேஸ் ஈத்தேனை எடுத்து எரிகாற்றை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ ஈத்தேனுக்கு பூமி தாயை நம்ம நோண்டி அதை ஈரக்கொலையை அறுக்க வேண்டியதில்லை, இதயத்தை சிதைக்க வேண்டியதில்லை. இப்படி நீங்கள் மாற்று செய்து கொண்டே போகும்போது நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளில் ஒரு நாடு வேளாண்மையில் தன்னிறைவடையும் போது தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரத்துக்கு திரும்பிடும். நீங்கள் சொல்கிற ரசாயன உரத்தை கொட்டி விளைய வைக்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை. எனக்கு இயற்கையில் சணப்பை, கொழுஞ்சி, இந்த இந்த கொள்ளு, எள்ளு, இது மாதிரி ஏகப்பட்ட உரச்செடிகள் இருக்குது. அதை நாங்கள் வளர்த்து அதை மக்க வச்சு அதையே மடக்கி உழுது வளமான உரமாக ஆடு மாட்டு சாணங்கள், கோழி வாத்து, இவனுடைய கழிவுகள், இவற்றையெல்லாம் நம்ம கொண்டு போய் சேர்க்கும்போது இயற்கை உரங்கள், ரசாயன உரத்தின் தேவை குறைஞ்சிடும். இதை அதிகப்படுத்தி போகணும். பூச்சியை நம்ம கொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் அப்பா சொல்கிற மாதிரி ஒரு பூச்சி தேன் தருது, ஒரு பூச்சி பட்டு நூல் தருது. பல பூச்சிகள் உயிர் பெருக்கத்துக்கு, மகரந்த சேர்க்கைக்கு பெரிதும் உதவுது. அந்த பூச்சிகளை கொல்ல வேண்டியதில்லை. பேரழிவை தாக்கி அளிக்கிறது எள்ளு, இந்த வேப்பம் புண்ணாக்கு, வேப்ப எண்ணெய்களை தண்ணியில் தேய்ச்சி இது பண்ணாலே அது அந்த கசப்புக்கு வராமல் செத்து போகுது. நீங்கள் உயிர் சூழலை கெடுக்காமல் விட்டீங்களாவே பூச்சிகளை பிடிச்சி திங்க தவளை, பாம்பு, புரிதுன்னு எலி, இந்த மாதிரி இதுகள்லாம் அதாவது உணவுக்கு பிடிச்சி தின்னு அதுவே கொன்னுவிடும். நீங்கள் அதையெல்லாம் கொல்றதுக்கு என்ன பண்ணீங்க? இதுக்கு உணவு இல்லாமல் பூச்சியை ரசாயன மருந்து போட்டு கொன்ன பண்ண அதை சார்ந்து வாழ்கிற இந்த தவளை, எலி, இந்த பூச்சிகள், இந்த இதுகளுக்கு உணவெல்லாம் போயிடுது. இப்போ நண்டு, இந்த தவளை, எலியெல்லாம் செத்த பிறகு அது சார்ந்து வாழ்ந்த பாம்புக்கு உணவு இல்லாமல் போயிடுது. அதை பிடிச்சி சாப்பிட்ட ஆந்தை பருந்துகளுக்கு அது உணவு இல்லாமல் போயிடுது. அப்போ இந்த உணவு சங்கிலியை வெட்டி விட்டவுடனே உயிர் தொடர்பு அருந்து போகுது. இதை பாதுகாக்கணும். இப்போ நான் சொல்கிறது உயிரியல், அறிவியல், அது சார்ந்து உளவியல், உளவியல் இது. அப்போ அதனால் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு நீங்கள் பயப்படாதீங்க. அதுக்கு அண்ணன் பெரிய வேலை திட்டம் வச்சுருக்கேன். 2026 ஆட்சியை நான் எப்படி நடத்துவேன், எப்படி வேளாண்மையை வச்சு நான் தற்சார்பு பசுமை பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைவேன், எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு எப்படி பெருக்கி கொடுப்பேன்னு இப்படி இதே மாதிரி ஒரு திரை, எண்ணியல் திரை, இந்த டிஜிட்டல் ஸ்க்ரீனில் போட்டு காட்டுவேன். நான் இப்படி காட்டுவேன். இப்போ உங்களுக்கு நம்ப முடியாமல் இருக்குல்ல, இங்கே பாருங்கள் இது எப்படி செய்கிறேன் பாருங்கள், இங்கே பாருங்கள் இது எப்படி இருக்குது பாருங்கள், அப்போ உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும். அதனால் ரசாயன உரங்கள், நச்சுக்கொல்லிகள், அந்த விஷ மருந்துகள் இல்லாது நம்ம மரபு வழி வேளாண் முறைக்கு, இயற்கை வேளாண் முறைக்கு நம்ம திரும்புகிறோம். அதை வென்று காட்டுறோம். நம்மாழ்வாரின் பிள்ளைகள் சாதாரணமான பிள்ளைகளில் வெல்வம்னு காட்டணும். வேற அண்ணா வணக்கம்ண்ணா, ராஜ்குமார்ண்ணா, ஷோலிங்கர் தொகுதியிலேருந்து. அண்ணா என்னை அடிக்கடி ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம்ண்ணா, ஒரு 4 வரிகள் சொல்கிறேண்ணா. பள்ளிக்கு சென்றேன், நானும் சீருடையில் சென்றேன், சமத்துவம் கற்றேன், சமநிலை படித்தேன். ஆனாலும் பாருங்கள், எங்கோ ஒரு இடத்தில் யாரோ ஒருவரால் ஏதோ ஒரு நிலையில் எப்படியாகினும் ஒரு வகையில் இந்த தீண்டாமையால் தீண்டப்பட்டு கொண்டே இருக்கின்றேன். நான் ஒரு ஆதித்தமிழ் குடியில் பிறந்த ஒரு மகனை. நாங்கள் இருக்கிறது ஒரு பொது தொகுதி. இந்த பொது தளத்திலேயே நான் வேலை செஞ்சாலும், எப்பேற்பட்ட பணிகள் நம்ம மக்களுக்கு சமூக சேவைகள் செஞ்சாலும், பல்வேறு நபர்கள் வந்து என்னை சாதிய ரீதியாக என்னை பார்க்குறாங்கண்ணே. அது பல இடங்களில் என்னை உளவியலாக அதிகமாக பாதிக்குது.
சில இடங்களில் நீங்கள் இந்த சாதி ரீதியாக சொன்னது நம்ம தமிழராக நிமிரணும் அப்படின்னு சொல்லி அந்த நீங்கள் சொல்கிற கருத்துக்களை உட்கொண்டு நாங்கள் வந்து உத்வேகம் கொண்டு நாங்கள் பயணித்தாலுமே இது போன்றவர்களால் வந்து அடிக்கடி பெரிய பாதிப்புக்குள்ளாக ரொம்ப கடினமான சூழலை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குண்ணே. அந்த மாதிரி இருக்கிற எனக்கும் என்னை அந்த பார்வையில் பார்க்கக்கூடியவங்களுக்கும் இந்த 2 பேருக்குமே நீங்கள் என்ன சொல்ல வரீங்கண்ணே? இல்லை, இது வந்து இந்த தமிழ் சமூகத்துக்கு பிடிச்ச ஒரு பெரிய நோயின்னு தான் சொல்லணும். இதை தீர்க்கணும். அதுக்கு ஒரு வழி தான் இருக்குது. நீ சொன்னது மாதிரி நம்ம ஒரு தேசிய இன உணர்வுக்குள்ளே ஒன்றிணைந்து மேலெழுவது தான். அது நீ உளவியலாக ஒரு நிமிர்வை நீ வச்சுக்கணும். இங்கே தமிழனில் எவனும் வந்து தாழ்த்தப்பட்டவன் இல்லைங்கிறத முடிவு பண்ணிக்கணும். உனக்கு ஒன்று சொல்கிறேன், நம்ம தான் உலகத்துக்கு பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்லி கொடுத்தவன் நம்ம தான் பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புகன்னு சொன்னது நம்ம தான். அதில் வந்து நம்முடைய அப்பா நம்மாழ்வார் அவர்கள் கூட உலகத்தில் நீ எந்த இனத்தையும் நீ வந்து ஒப்பிட்டு கொண்டு உன்னையை நீ வந்து பார்த்துக்கிட்டு இருக்காத, தமிழன் நீ பார்த்துக்கிட்டு இருக்காத. மற்ற இனங்கள் வேணால் உன்னோடு ஒப்பிட்டு பார்த்து தன்னுடைய தரத்தை அவன் அளவிட்டுக்கிட்டோம். நீ யாரோடும் ஒப்பிட்டு பார்க்குற உயரத்தில் இல்லைடா, நீ ஆக சிறந்தவன் நீ. ஏன்னா நீ கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்த குடிங்கிறது வந்து ஒரு வெறும் வெற்று சொல்லு இல்லைடா, அது உண்மை. அதனால் நீ வந்து ஒரு பெருமைக்குரிய இனத்தின் குடிங்கிற திமிரும் நிமிர்வும் உனக்கு இருக்கணுங்கிறார். அதையே நம்முடைய புரட்சி பாவலர் அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு, தமிழன் வந்து பெருமைக்குரியவன், காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததுனாலேயே அவன் பெருமைக்குரியவன். அந்த திமிர் உனக்கு இருந்துருச்சுன்னு வச்சுக்கேன், ஏன் நீ என்ன வேணாலும் நினச்சிட்டு போடா அப்படின்னு ஒரு நிமிர் வந்துருச்சுன்னு வச்சுக்கேன், அது சரியாயிரும். கொஞ்ச நாள் பொறு, அந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பச்சை மட்டை வைத்தியத்தை கொடுத்து சரி பண்ணிடுவோம், சரியாயிரும். ரொம்ப நன்றி. பல்வேறு வேலைகள், கட்சி வேலைகள், தொடர்ச்சியாக வெளியூர் பயணம், இதற்கு மத்தியில் இன்றைக்கி தான் சென்னைக்கு வந்திருக்கிறாரு. இந்த ஒரு நாள் வந்து ராவணாவுக்காக, குறிப்பாக புலமைந்த தமிழ் உறவுகளுக்காகவும் இங்கே இருக்கிற மக்களுக்காகவும் இந்த பொங்கல் இதை ஒட்டி ஒரு அரசியல் அதை முன்னெடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிட்டப்போ அதுக்கு நேரம் ஒதுக்கி ஒரு நாள் முழுக்க கிட்டத்தட்ட இன்றைக்கி எங்களோடவே இருந்துட்டார். அவர்களுக்கும் உங்கள் எல்லோருக்கும் வந்திருக்கிற நீங்கள் எல்லோரும் ஒரு கல்லூரியிலேருந்து பல்வேறு வேலைகளை விட்டுட்டு பல்வேறு பயிற்சிகளை விட்டு வந்து சிரமம் எடுத்து இங்கே வந்து இருக்கிறீங்க. உங்களுக்கும் இன்னும் உடன் பிறந்தார் எல்லோர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிகளுக்கு தொடக்கத்திலிருந்து ஒரு ஒருங்கிணைப்பாக இருந்த இயக்குனர் சோழன் மு. கலைஞன் அவர்களுக்கும், தம்பி முத்துப்பாண்டி அவர்களுக்கும், பாக்கியராசன் சே அவர்களுக்கும், என்னோடு இருக்கக்கூடிய தம்பி பாசு ராகவேந்திரன், எல்லாவற்றுக்கும் மேலாக இழுத்து போட்டு செய்துட்டு இருக்கிற தம்பி இயக்குனர் தமிழ் சிலம்பரசன் மருத்துவர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நான் நன்றியை சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.